வணக்கம். நம்ம சேனல்ல அபிராமி அம்மை பதிகத்த பாடல்கள் ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம் அல்லவா? 7வது பாடலுக்கு வந்துட்டோம். இந்த 7வது பாடல்ல அபிராமி பட்டர் என்ன கேட்கிறார் தெரியுமா? மெய் ஞானத்தை கொடு கேட்கிறார். உலகத்துல உள்ளவங்க அது நல்லது இது நல்லது என்று அவரவர்கள் மனதுக்கு தோன்றபடியெல்லாம் சொல்லி கொண்டிருப்பாங்க. அவங்க பேச்ச கேட்டு நானுமே அதுதான் நல்லது, அதுதான் நல்லது அல்லாதது என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனா உன்னை வழிபட்ட பிறகு, உன்னை அருட்கடாட்சம் கிடைத்த பிறகுதான் எது நல்லது என்பதை அறியக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்னு இப்போ எனக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால எனக்கு அருள் புரி, என்னை ஆட்கொண்டு அருள் புரிந்து ஞானத்தை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இருக்கிறதுலேயே சிறந்த வேண்டுகோள் ஞானத்தை வேண்டுவதுதான் அந்த பாட்டு. நன்றென்று தீதென்று நவிலுமி இரண்டினுள் நவின்றதே உலகிலுள்ளோர் நாடுவார். நன்றென்று தீதென்று நவிலுமி இரண்டினுள் நவின்றதே உலகிலுள்ளோர் நாடுவார். ஆதலின் நானுமே அவ்விதம் நாடினேன். நாடினாலும் இன்றென்று சொல்லாமல் நினது திரு உள்ளமது இறங்கியருள் செய்குவாயேல் ஏழையேன் உயிகுவேன். மெய்ஞான மொழி இஃது உன் இதயம் அறியாதது உண்டோ? குன்றமெல்லாம் உறைந்து என்றும் அன்பர்க்கு அருள் குமரதேவனை அளித்த குமரி. குன்றமெல்லாம் உறைந்து என்றும் அன்பர்க்கு அருள் குமர தேவனை அளித்த குமரி. மரகத வருணி விமலி பைரவி கருணை குளவு கிரிராச புத்திரி. மன்றல் மிகு நந்தவனங்களில் சிறையளி முரள வளர் திருக்கடவுரில் வாழ்வாமி. சுவநேமி புகழ் நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே. அபிராமியே நீ யார்? குன்றமெல்லாம் உறைந்து என்றும் அன்பர்க்கு அருள் குமார தேவனை அளித்த குமரி. அபிராமி நீ யார்? குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று எல்லா இடங்களிலும் எங்கெல்லாம் குன்றுகள் இருக்கின்றனவோ அந்த குன்று உள்ள இடங்களில் எல்லாம் குடிகொண்டு மக்களுக்கு அருள் புரிகின்ற குமார தேவனை ஈன்ற குமரி. குமார தேவனை ஈன்ற குமரி, அந்த வார்த்தை தான் முக்கியமானது. குமாரதேவன் எப்படி பிறந்தான்? எந்தை பிரானுக்கு 2-3 வட்டமாய் தந்தை கண்முன்னே சண்முகம் தோன்றலால் கந்தன் சுவாமி அங்கு கலந்தங்கு இருத்தலால் மைந்தன் இவன் என்று மாட்டிக்கொள்ளீரே என்கிறது திருமந்திரம். கந்தனை ஈன்றவள், அதனால்தான் குமரி என்று சொல்கிறார். சிவபெருமானின் நெற்றுக்கண்ணில் இருந்து 6 பொறிகள் ஞானப் பிளம்பாக வந்து சவண பொய்கையில் தாமரை மலர் குமரனாக ஆறுமுகனாக வளர்ந்து பார்வதி தேவியால் ஒன்றிணைக்கப்பட்டு ஆறுமுக கடவுளான அந்த குமரதேவனை ஈன்ற குமரி. அவன் பரமசிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து பிறந்தவன். எந்தை பிரானுக்கு 2-3 வட்டமாய் தந்தை கண்முன்னே சண்முகம் தோன்றலால் கந்தன் சுவாமி அங்கு கலந்தங்கு இருத்தலால் மைந்தன் இவன் என்று மாட்டிக்கொள்ளீரே. அவன் பரமசிவனுடைய மகன் என்று நினைக்காதே, பார்வதியினுடைய மகன் என்று நினைக்காதே. அவன் ஞானத்தின் வடிவாக சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து சிவனானுடைய அம்சமாகவே தோன்றியவன். அதனாலதான் குமரி என்ற வார்த்தையை பிரயோகம் பண்ணுகிறார். ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் அதிகம். குன்றமெல்லாம் உறைந்து என்றும் அன்பர்க்கு அருள் குமாரதேவனை அளித்த குமரி. கன்னியாகுமரியில் குடிகொண்டிருப்பவளே, மரகத பச்சை நிறத்தை உடையவளே, மரகத வருணி விமலி, எந்த ஒரு குற்றம் குறையும் இல்லாதவளே,
பைரவி, தீயவர்களை அழிக்கக்கூடிய குண இயல்புகளை கொண்ட பைரவியே, கருணை குளவு கிரிராஜ புத்திரி, உலக மாதா நீ, கருணையே வடிவானவள், நீ பர்வதராஜனின் மகள் பார்வதியாக பிறந்தவள். எல்லாம் அபிராமியை பத்தி சொல்றாரு. மன்றல் மிகு நந்தன வனங்களில் சிறை அழி முரள வளர் திருக்கடவுரில் வாழ்வாமி. நந்தவனங்கள் நிறைந்து அதில் மலர்கள் நிறைந்து மலர்ந்து அந்த மலரின் வாசனையினால் வண்டுகளை ஈர்த்து அந்த வண்டுகள் அந்த மலரில் உள்ள தேனை நுகர்வதற்கு வருகின்ற பல நந்தவனங்கள் நிறைந்த அழகிய திருக்கடவுரில் வாழ்கின்றவளே, திருக்கடவுரில் வாழ்வாமி, சுபநேமி, நீ இருக்கும் இடத்தில் எல்லாம் மங்கள நிகழ்வுகளே நடந்து கொண்டிருக்கும், அன்பர்களுக்கு எல்லாம் மங்களங்களையும் இனிமையையும் சுப நிகழ்வுகளையும் வாரி வணங்குபவளே சுபநேமி, புகழ்நாமி, புகழ்பெற்ற பல நாமங்களை உடையவளே, உன்னை வழிபடுவதற்கெல்லாம் பெரும்புகளை வாரி வணங்குபவளே வழங்குபவளே, சிவசாமி மகிழ்வாமி, உன்னில் பரமசிவனில் பாதியாக நீ இருந்து கொண்டிருக்கிறாய், அதனால் சிவசாமி என்ற பரமசிவன் மகிழ்ந்து கொண்டிருக்கிறான். சிவசாமி மகிழ்வாமி, அபிராமி என்ற நாமத்தை உடையவளே, அபிராமி பட்டருக்கு எனக்கு அருளியவளே, உமையாம்பிகையே, இத்தகைய பெரும்பேறுகளை எல்லாம் உடையவளே, நீ எனக்கு என்ன தர வேண்டும்? நன்றென்று தீதென்று நவிலும் இவ்விரண்டினுள் நவின்றதே உலகில் உள்ளோர் நாடுவாய். உலகத்துல உள்ளவங்கெல்லாம் எதை நல்லதுன்னு சொல்றாங்களோ அதை எல்லாரும் போய் போய் விரும்பி தேடுவாங்க. நானும் அதுதான் உண்மை என்று அதை விரும்பி போய் தேடிக்கொண்டிருந்தேன். ஆதலின் நானுமே அவ்விதம் நாடினேன். உலகத்துல உள்ளவங்கெல்லாம் எது நல்லது எது கெட்டதுன்னு அவங்க மனதுக்கு தோன்றபடியெல்லாம் இதுதான் நல்லது இதுதான் கெட்டது என்று சொல்வார்கள். அந்த நல்லது என்று உலகோர்கள் சொல்லக்கூடியதையே நானும் நம்பி அந்த நல்லதையெல்லாம் உண்மையான நல்லவை என்று நாடி சென்று கொண்டிருந்தேன். இன்றென்று சொல்லாமல் நினது திருவுள்ளம் அதை இறங்கி அருள் செய்குவாயால் ஏழையேன் உய்குவேன். இன்று நீ எது நல்லது என்பதை உன் வாயால் சொல்லாமல் உன் அருளால் உணர்த்தினால், நீ திருவுள்ளத்தினால் என் மேல் இரக்கம் கொண்டு வந்து இறங்கி அருள் செய்தே ஆனால் அறிவில் குறைவாக உள்ள ஏழையான நான் பிழைத்துக் கொள்வேன். மெய்யான மொழி இது உன் இதயம் அறியாதது உண்டோ? நீ கருணை புரிந்து ஆட்கொண்டு எனக்கு உள்ள தெளிவையும் ஞானத்தையும் அளித்தால் எது உண்மையான நல்லது எது பிறவியினுடைய நோக்கமாக நாம் அறிய வேண்டிய ஞானம் என்பதை அறிந்து கொள்வேன். அது உனக்கு தெரியாதா? அதை எனக்கு கொடுத்தருள்வாய் என்று கேட்கிறார். யாரிடம் கேட்கிறார்? குன்றமெல்லாம் உறைந்து என்றும் அன்பருக்கு அருள் குமாரதேவனை அளித்த குமரி, குன்றிருக்கும் இடமெல்லாம் குடியிருந்து கொண்டு அன்பர்களுக்கு அருள்பாலிக்கின்ற குமாரதேவனை ஈன்ற குமரி. குமாரதேவனை ஈன்றாலும் அவள் குமரி, கணபதியை உருவாக்கினாலும் அவள் குமரி, பர்வதராஜனுக்கு பிறந்த பார்வதி அம்மை அவள் குமரி. ஏனென்றால் இவையெல்லாம் சிவனின் அம்சங்களாக தத்துவங்களாக உருவானவை என்பதை நமக்கு உணர்த்துகிறார். குன்றமெல்லாம் உறைந்து என்றும் அன்பருக்கு அருள் குமாரதேவனை அளித்த குமரியே, மரகத வருணியே, பச்சை நிறம் உடையவளே, விமலியே, குற்றம் இல்லாதவளே, தீயவர்களை அளிக்கும் பைரவியே, கருணை குலவு கிரிராஜ புத்திரியே, மண்டல் மிகு நந்தன வனங்களில் சிறையளி முரள வளர் திருக்கடவுரில் வாழ்வாமியே, மனம் வீசுகின்ற மலர்கள் நிறைந்த நந்தவனங்கள் நிறைந்த அந்த மலர்களை நாடி வண்டுகள் வருகின்ற அழகிய நந்தவனங்கள் பல நிறைந்த திருக்கடவுரில் வாழ்கின்றவளே, அனைவருக்கும் சுப நிகழ்வுகளை விரும்பி அளிக்கின்றவளே சுபநேமி, அனைவருக்கும் பெரும்புகளை அளிக்கின்ற புகழ் பெற்றவளே புகழ்நாமி, புகழ்பெற்ற பல நாமங்களை உடையவளே புகழ்நாமியே, இறைவனில் பாதியாக நீ இருந்து கொண்டு இருப்பதால் இறைவன் மல்கிறார். அதான் சிவசாமி மகிழ்வாமியே, அபிராமியே, உமையாம்பிகையே, நீ எனக்கு உலகத்தில் உள்ளோர் நல்லது கெட்டது என்று அறிந்து சொல்வதையெல்லாம் அறியாமையினால் நானும் நல்லது என்று தேடிக்கொண்டு இருக்கிறேன்.
உன்னுடைய கடைக்கண் பார்வையை தந்தருளி கருணைமலை புரிந்தையே. ஆனால் எதுதான் உண்மையான ஞானம் என்பதை அறிந்து கொள்வேன். அது நீ அறியாதது உண்டோ? அறிந்திருந்தும் ஏன் எனக்கு ஞானத்தை அளிக்கக்கூடிய கருணை மலையை பொழியாமல் இருக்கிறாய் என்று கேட்கிறார். என்ன அற்புதமான வேண்டுதல்! நன்றென்று தீதென்று நவிலுமே விரண்டினுள் நவின்றதே உலகில் உள்ளோர் நாடுவாய். ஆகலின் நானுமே அவ்விதம் நாடினேன் நாடினாலும் இன்றென்று சொல்லாமல் நினது திரு உள்ளமது இறங்கியருள் செய்குவாயேல். ஏழையேன் உய்குவேன் மெய்ஞான மொழியில் இது உன் இதயம் அறியாதது உண்டோ? குன்றமெல்லாம் உறைந்து என்றும் அன்பர்க்கு அருள் குமார தேவனை அளித்த குமரி. மரகத வருணி விமலி பைரவி கருணை குலவு கிரிராஜபுத்திரி. மண்டல் மிகு நந்தனவனங்களில் சிறையளி முரள வளர்ந்திருக்கடவுரில் வாழ்வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே. இந்த அபிராமி அம்மை பதிகம் உங்கள் மனம் கவர்ந்திருக்கும் என்று நினைக்கிறேன். மற்றும் ஒரு அபிராமி அம்மை பதிகத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.